இந்த பாகவதத்தை எங்கே பாகவதம் தொடங்குகிறதோ அந்த இடத்துல தொடங்கி முக்கியமான ஒரு விஷயத்தை சிந்திப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிருஷ்ணர்கிட்ட போவோம். இதையெல்லாம் எதுக்காக நாம் நினச்சி பார்க்கணுங்கிறதுக்கான விஷயம் அங்கே தான் இருக்குது. நமக்கு தெரியும், பரீட்சித்து மகாராஜா தான் இதுக்கு அச்சாணி. பரீட்சித்துக்கிட்ட தான் முதல்ல கதை ஆரம்பிக்கிறது. பரீட்சித்து மகாராஜா குருவம்சத்தை சேர்ந்த மகாராஜாங்கிறது நமக்கு தெரியும். பாண்டவர்களுடைய வம்சானுவழியில் வந்தவர். அர்ஜுனனுடைய பேரக்குழந்தையாக இருந்தவர். அந்த பரீட்சித்தில் தான் கதை ஆரம்பிக்கிறது. இந்த பரீட்சித்து எப்போ வாழ்ந்திருப்பார்? யாராவது யங்ஸ்டர்ஸ் பரீட்சித்து எப்போ வாழ்ந்திருப்பார், ஹிஸ்டாரிக்கலாக எந்த பீரியடாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவர்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். பரீட்சித்து should have lived somewhere between the 10th and the 9th centuries before Common Era. 10th or 9th century before Common Era அப்படின்னா எவ்வளவு முன்னால் பரீட்சித்தினுடைய ஆட்சி காலம் இருந்திருக்க வேண்டும். இந்த பரீட்சித்தை பற்றி அதர்வண வேதம் சொல்றதுன்னு பார்த்தோமா இல்லையா? என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ராஜ்ஞோ விஸ்வஜனீனஸ்ய யோ தேவோ மர்யா அதி வைஸ்வானரஸ்ய சுஷ்துதிமா சுனோதா பரீட்சிதக. பரீட்சித் என்கிற பெயரோடு இருந்தாரே அந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா விஸ்வஜனீனன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்திற்கே நன்மையை தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உலகத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் போகும்படியாக வெளிச்சமாக ஆட்சி நடத்தினார். வெளிச்சமாக இருந்தார், இருட்டெல்லாம் போகும்படியாக இருந்தார். இந்த பரீட்சித்துக்கு யார் மனைவின்னு கேட்டால் இராவதின்னு பேர். அதையும் பாகவதமே சொல்கிறது. பாகவதத்தில் பரீட்சித்துக்கு திருமணமானது, பரீட்சித்தினுடைய கல்யாணம், அவருக்கு பிறந்த குழந்தைகள், இதுதான் கதையினுடைய ஆரம்பம். இந்த பரீட்சித்தை பற்றிய விஷயம், இந்த பரீட்சித் என்ன கேள்வி கேட்டார் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் சூத பௌராணிகர் ஆரம்பிக்கிறார். உத்தரஸ்ய தனயாம் உபயேம இராவதீம் ஜனமேஜயாதீம் சதுர் அஸ்தஸ்யாம் உத்பாதயத் சுதாம். பரீட்சித்து யாருடைய மகன்? அபிமன்யுவின் மகன். அபிமன்யுவின் மனைவி யாரு? உத்தரை. இந்த உத்தரைக்கு ஒரு சகோதரன் உத்தரன்னு பேரு. அந்த உத்தரனுடைய பெண் தான் பரீட்சித்தின் மனைவி. அவதான் இராவதி. உத்தரஸ்ய தனயாம், உத்தரனுடைய மகளாக இருந்த இராவதியை மணந்து அவர்களுக்கு 4 பிள்ளைகள். ஜனமேஜயன் ஆரம்பிச்சு 4 பிள்ளைகள். ஜனமேஜயாதீம் சதுர் அஸ்தஸ்யாம் உத்பாதயத் சுதாம். ஜனமேஜயன், பீமசேனன், உக்ரசேனன், ஸ்ருதசேனன், இந்த 4 பிள்ளைகள். இவர் 3 அஸ்வமேத யாகங்களை செய்தார். இதெல்லாம் சூத பௌராணிகர் சொல்றது. ரொம்ப நாள் ஆட்சி பண்ணார்ப்பா. 3 அஸ்வமேத யாகங்களை பண்ணினார். ஆஜகார அஸ்வமேதான் சத்ரீன் கங்காயாம். கங்கை கரையில் 3 அஸ்வமேத யாகங்களை பண்ணி பூரி தட்சிணான், எல்லாருக்கும் நிறைய தட்சிணைகள் வாரி வழங்கினார். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் பண்ணின யாகங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டால், அவர் தட்சிணை கொடுத்த போது தேவர்கள் நேர வந்தார்களாம். இப்போ தேவர்களை நாம் யாராவது பார்க்க முடியுமா? நம்ம கண்ணுக்கு தேவர்கள் தெரிவார்களா? நம்ம கண்ணுக்கு அவர்கள் தெரிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இங்கே வியாசர் சொல்கிறார் பாருங்கள், தேவர்கள் வந்தார்கள்ங்கிறது எப்படி தெரிஞ்சுதுன்னா, தேவா யத்ராக்ஷி கோச்சரா.
அவர்கள் வந்தது நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அவர்கள் வந்து அங்கேயே நின்னார்கள் அந்த யாகசாலையில. அப்படின்னா அந்த யாகம் எப்பேற்பட்ட யாகமாக இருந்திருக்கும். கங்கை கரையில இந்த மாதிரி 3 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினார். பண்ணிட்டு தட்சிணையெல்லாம் நிறைய கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு சரஸ்வதி நதிக்கரைக்கு வருகிறார். சரஸ்வதி நதிக்கரை தானே, குரு ராஜ்யம்ங்கிறதே சரஸ்வதி நதிக்கரை தானே. அதனால குரு ராஜ்யம், பாண்டவர்களுடைய ராஜ்யம் இருந்த பகுதி அது. அந்த பகுதிக்கு வரார். அப்படி வரச்சே அவர் கண்ணில் பட்ட ஒரு காட்சி. அந்த கண்ணில் அந்த காட்சி படுவதற்கு முன்னால வரும்போதே அவர் காதில் ஒரு கான்வர்சேஷன் விழுகிறது. அவர் ஆட்சி நடத்துகிற காலத்தில் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டது மாதிரி அவருக்கு தெரிகிறது. அந்த சத்தம் இப்போ நடந்து வரும்போது, அவர் அந்த வழியில் வந்துட்டு இருக்கும்போது காதில் விழுகிறது. என்ன கான்வர்சேஷன்? யார் அந்த கான்வர்சேஷனில் இருந்தார்கள்னா 2 பேர். பத ஏகேன சரண் விச்சாயாம் உபலப்ய காம். ஒத்த காலோட ஒரு காளமாடு, ஒத்த கால், பத ஏகேன, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் விவத்சாம் இவ மாதரம் பிரிச்சதி, தன்னுடைய வத்சத்தை இழந்த, தன்னுடைய கன்றை இழந்த ஒரு தாய் போல ஒரு பசுமாடு, கண்ணுக்குட்டியை இழந்து துக்கத்தோடு துயரத்தோடு கண்களில் அழுகையோடு இருக்கிற ஒரு பசுமாடு. இந்த பசுமாட்டுக்கும் அந்த காளைக்கும் ஒரு கான்வர்சேஷன். இந்த காளை கேட்கறது, நீ ஏன் சோகமாக இருக்க? ஏன் இவ்வளவு கண்ணில் கண்ணீரோடு இருக்க? அதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும்னு லிஸ்ட்டு போடுறது. வெறும் கிருஷ்ணன் கதை இல்லை. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் நம்ம கவனமாக நினச்சி பார்த்தோம்னா நிறைய விஷயம் அப்படி ஓப்பன் ஆகும். தூரே பந்தும் ஷோச்சசி. யாராவது உன்னோட சொந்தக்காரர்கள் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டார்களா? அதுக்காக வருத்தமாக இருக்கியா? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது, பாதை நூனம் ஷோசசி ஏகபாதம் ஆத்மானம். எனக்கு 3 கால் இல்லாமல் ஒரே ஒரு ஒத்த காலோடு இருக்கேன், 3 கால் போயிடுத்து, என்னை பார்த்து நீ வருத்தமாக இருக்கியா? உன்னோட சொந்தக்காரர்கள் யாராவது ரொம்ப தூரம் போயிட்டார்களா? அதுக்காக வருத்தமாக இருக்கியா? இல்லை எனக்கு 3 கால் போயிடுத்தேன், நான் ஒத்த காலில் நிற்கிறேனே அப்படிங்கிறதுக்காக வருத்தமாக இருக்கியா? இல்லை உன்னோட எதிர்காலத்தை பற்றி உனக்கு ஒரு வேளை பயமா? உன்னோட எதிர்காலத்தில் விஷலை போக்ஷியமானம், உன்னை யாராவது புஜித்து விடுவார்களே அதற்காக பயமா? அந்த பசுவை பார்த்து உன்னை யாராவது புஜித்து விடுவார்களே அப்படின்னா உன்னை நேரடியாக சாப்பிடுவார்கள்னு மட்டும் அர்த்தம் இல்லை. உனக்கு சிதைவு வருமே, உனக்கு கெடுதல் வருமே, நீ அடக்கி ஆளப்படுவாய். அடக்கி ஆளப்படுறது கூட புஜித்தல் தான். அடக்கி ஆளப்படுவாயே, அதற்காக வருத்தமாக இருக்கிறாயா? இல்லை, சுராதீன் கிருத யஜ்ஞபாகான், சுரர்களுக்கு வரக்கூடிய காலத்தில் ஹவிஸே கிடைக்காதே, யாகமே நடக்காதே, ஹவிஸே கிடைக்காதே, அதை நினைத்து வருத்தப்படுகிறாயா? சரி, அது இல்லைன்னா அதவத்திய வர்ஷா, இந்த இந்திரன் சரியா வருஷத்தை பொழிய மாட்டானே, மழை பொழிய மாட்டானே, இந்திரன் மழை பொழியலைன்னா மக்கள் கஷ்டப்படுவார்களே, அதை நினைச்சு வருத்தப்படுறியா? அரக்ஷியமானா ஸ்ரீயக, பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்காதே, அதை நினைத்து வருத்தப்படுகிறாயா? உர்விபாலான் புருஷாதைரிவார்த்தான், சின்ன குழந்தைகளை பெற்றோர்களே கைவிடுவார்களே, நரமாமிசம் சாப்பிடுபவர்களைப் போல பெற்றோர்களே கைவிடுவார்களே, அதை நினைத்து வருத்தப்படுகிறாயா? க்ஷத்ரபந்தூன் கலினோபசிருஷ்டான் ராஷ்டிராணி, சத்திரியர்களாக இருப்பவர்கள் அல்லது சத்திரியர்களுக்கு உறவாக ஆட்சியாளர்கள். அங்க சொல்றது க்ஷத்ரபந்தூன்னா
க்ஷத்திரியர்களுக்கு உறவான ஆட்சியாளர்கள், அரசு நடத்தக்கூடியவர்கள். கலினோபசிருஷ்டான், கலியினுடைய ஆதிக்கத்தினால் தவறான ஆட்சி நடத்துவார்களே, அதற்காக வருத்தப்படுகிறாயா? எதற்காக வருத்தப்படுகிறாய்? அசன பான வாசக ஸ்நானவ்ய வாயோன்முக ஜீவலோகம். வரக்கூடிய காலத்தில் மக்கள் அசன சாப்பிட்றதுல, பான அருந்துவதில், வாச உடன் வசிப்பதில், ஸ்நானவ்ய வாயோன்முக அலங்காரம் பண்ணிக்கிறதுல ஆர்வம் காட்டுவார்களே, அதை நினைத்து வருத்தப்படுகிறாயா? உன்னோட பாரம் குறைக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து வந்தானே கிருஷ்ணன், அவன் இந்த பூமியை விட்டு நீங்கி போயிட்டாங்கிறதுக்காக வருத்தப்படுகிறாயா? இல்லையா? காலேன பலினாம் பலீயசா, உன்னுடைய பலங்கள் எல்லாம் காலப்போக்கில் அப்படியே பலியாகி போக இருக்கின்றனவே, அதற்காக வருத்தப்படுகிறாயா? எதற்காக வருத்தப்படுகிறாய்? கேட்கறது காளை, இந்த பக்கம் நிற்கிறது வருத்தத்தோட பசு. இந்த பசு பூமியினுடைய வடிவம், இந்த காளை தர்மம். தர்மம் ஒற்றைக்கால் காளையாக வர, பூமாதேவி பசுவாக வருத்தத்தோடு நிற்க, இந்த தர்மம் பூமாதேவியை பார்த்து கேள்வி கேட்கறது, எதற்காக வருத்தப்படுகிறாய்? வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நடக்குமே, இதற்காக. எங்க ஆரம்பிச்சது பாருங்கள். நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய்? நல்லவர்கள் தூர போய்விட்டார்களே, உன்னுடைய சொந்தக்காரர்கள் எங்கேயோ போய்விட்டார்களேன்னு வருத்தப்படுகிறாயா? எனக்கு 3 கால் போயிடுத்துன்னு வருத்தப்படுறியா? இல்லை வரக்கூடிய காலங்களில் உன்னை உண்டு விடுவார்களே போக்யமானம், அதற்காக வருத்தப்படுகிறாயா? தேவர்களுக்கு ஹவிஸ் கிடைக்காது, யாகம் நடக்காது, அதற்காக வருத்தப்படுகிறாயா? இந்திரன் சரியா மழையை பெய்ய வைக்கலைங்கிறதுக்கு வருத்தப்படுறியா? அரக்ஷியமானா ஸ்திரிய, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வருத்தப்படுறியா? குழந்தைகள் பெற்றோர்களால் கைவிடப்படுவார்களே, அதற்கு வருத்தப்படுறியா? அரசுகள் தவறாக நடக்குமே, அதற்கு வருத்தப்படுறியா? மனிதர்களுக்கு சாப்பிடுவதும் தூங்குவதும் அலங்காரம் செய்து கொள்வதும் தான் ஆர்வமாக இருக்குமே, அதற்காக வருத்தப்படுகிறாயா? இல்லை கலிகாலத்தில் உன்னுடைய பலமெல்லாம் பலியாகி விடுமே, அதற்கு வருத்தப்படுகிறாயா? எங்க ஆரம்பிக்கிறது பாகவதம்? கிருஷ்ணன் கதை. நமக்கு கதையை கேட்டுட்டு கிருஷ்ணன் விளையாடினான்னு சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். கிருஷ்ணன் எதுக்காக விளையாடினான்னு யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப தெரியும். இப்ப இந்த கேள்விகளை அந்த காளை கேட்டு முடிச்ச உடனே பசு பதில் சொல்லு. என் குறை உனக்கு தெரியாதா? என்னை கேட்குறியே, என் குறை உனக்கு தெரியாதா? உனக்கு 3 கால் போயிடுத்துன்னு சொல்றியே, உன்னோட 4 கால்களையும் இவ்வளவு நாள் கிருஷ்ணன் இங்கே தங்க வைத்திருந்தான். அந்த கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு போய்விட்டான், உனக்கு 3 கால் போயிடுத்து. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் எதற்காக வருத்தப்படுகிறேன் தெரியுமா? சத்தியம், சௌச்சம், தயா, சாந்தி. மூலபாராயணம் பண்ணினவர்களுக்கு தெரியும், இந்த ஸ்லோகம்லாம் வரிசையாக வந்துட்டே இருக்கும். சத்தியம், சௌச்சம், தயா, சாந்தி. சாந்திங்கிறது பொறுமை, தியாகா, சந்தோஷ, இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை. ஆர்ஜவம், நேர்மை, சம தம, இந்திரியங்களின் கட்டுப்பாடு, மனத்தின் கட்டுப்பாடு, தபஸ், சாமியம், நடுநிலைமை, திதிக்ஷோபரதி ஸ்ருதம், உறுதி, ஞானம், நல்ல அறிவு, விரக்தி, ஒட்டுதல் இல்லாத தன்மை, ஐஸ்வர்யம், வீரம் உள்ளிட்ட ஐஸ்வர்யம், ஷௌரியம், சரியான வீரம், தேஜோ, பலம், ஸ்மிருதி, எதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை, சுவாதந்திரியம், கௌஷலம்,
ஸ்கில் அப்படிங்கிறவே அந்த ஸ்கில், கௌசலம், காந்திர், தைரியம், மார்தவம், மென்மையான தன்மை, மிருதுத்தன்மை, பிராகல்பியம், இன்டலெக்ட் அப்படிங்கிறவா இல்லையா, அந்த இன்டலெக்ட், பிரஸ்யசீலம், ஒழுக்கம், சக ஓஜோ இவற்றோடு சேர்ந்திருக்கிற ஒரு குட்னஸ் ஆர் குட்வில், பலம், பக வலிமை, வலிமை உள்ளிட்ட நல்ல தன்மைகள், நல்ல குணங்கள், காம்பீரியம், சைரியம், சைரியம்ங்கிறச்சே ஒரு அன்பட்டர்ப்டா வைராக்கியத்தோடு இருக்கிற தன்மை, ஆஸ்திக்யம், கீர்த்திர், மான, இதெல்லாம் சொல்லிட்டு அஹங்கிருதி. இப்ப இல்லையேப்பா, அதுக்கு தான் வருத்தப்படுறேன். என்னெல்லாம் இல்லைன்னு லிஸ்ட் போடுறதுல கௌசலம் இல்லை, காந்தி இல்லை, சௌரியம் இல்லை, அதெல்லாம் சரி. கடைசியில் என்ன, அகங்காரம் இல்லாமல் இருக்கிற தன்மையும் இல்லையே, அதற்காக வருத்தப்படுகிறேன். இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு பரீட்சித்து தொடர்ந்து தன்னுடைய பயணத்தில் வருகிறான். அப்படி வரும்போது தான் அவனுடைய கண்ணில் ஒரு காட்சி படுகிறது. அந்த காட்சி தான் பாகவதத்துக்கு பிரதானம். என்ன காட்சி? கோமிதுனம் ஹன்யமானம் அநாதவத். இந்த கான்வர்சேஷன் அவன் காதில் விடுறது. யார் பேசுகிறார்கள்ங்கிறத அவனுக்கு மானசீகமாக தெரிகிறது. ஒற்றை கால் கொண்ட ஒரு காளை, வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய ஒரு காளை, வெள்ளையாக இருக்கிறது, ஒற்றை கால் கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் ஒரு பசு வருத்தமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் பேசுவது அவன் காதில் விடும்போதே அவன் கண்ணு முன்னால் அந்த காட்சி தெரிகிறது. இதோடு அப்படியே வேற யாரும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறான். அங்கே வந்தால் சரஸ்வதி நதிக்கரைக்கு வரும்போது அதே மாதிரி வெள்ளை வெளேர்னு இருக்கிற ஒரு பசு, ஒரு காளை ஒத்த காலோடு நிற்கிறது, நடுங்கி கொண்டு நிற்கிறது. அப்படி நடுங்கி கொண்டு நிற்கும்போது யாரோ அந்த காளையை அடிப்பது அவனுக்கு தெரிகிறது. கொடுமை செய்து அந்த காளை அடிக்கப்படுகிறது. இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்க்குறான். கண்ணுக்குட்டி இல்லாமல் தனியாக நிற்கிற பசு அப்படியே அழுது கொண்டு இருக்கிறது. அந்த பசுவையும் அந்த கொடியவன் அடிக்கிறான். ரெண்டும் அடி வாங்கிறத பார்க்குறவன் அப்படியே நிற்கிறான். இவன் பார்க்கும்போதே அடிக்கிறவன் கண்ணுக்கு தெரியல. அடிக்கிறவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிறான். காளையும் நிற்கிறது, பசுவும் நிற்கிறது. இந்த காளையை பார்த்து கேட்குறான். அதே சமயத்தில் இந்த பசுவை பார்த்து கேட்குறான், நீங்கள் யார்? பதில் வரல. கண்ணுக்கு மறைஞ்சு போன அவன் இருக்கணும், அங்கதான் அடிக்கிறவன். கோபத்தோட கேட்குறான், என்னோட ராஜ்யம் இது, இது என்னோட இடம், இது என்னோட ராஜ்யம். இந்த இடத்துல, இந்த ராஜ்யத்தில் வந்து இந்த மாதிரி கொடுமையாக நடந்து கொள்ளுகிற நீ யார்? கஸ்வம் மத் சரணோ லோகே பலாந்தஸ்ய பலான் பலி. இங்க வந்து இப்படி பலவந்தம் பண்றியே, இது என்னுடைய லோகம், இது என்னுடைய உலகம், நான் இங்கே ராஜ்யம் நடத்துகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி அடிப்ப. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க பார்க்கறதுக்கு, அப்படியே சொல்றான். உன்னுடைய உடை பார்ப்பதற்கு ராஜ உடை மாதிரி இருக்கு. ஆனா நீ செய்யற செயல் ராஜ்யத்தை நடத்துபவன் செய்கிற செயலாக இல்லை. நீ யார்? அங்கேருந்து பதில் வரல. திருப்பியும் அந்த காளையை பார்க்குறான். காளையை பார்த்துட்டு கேட்குறான், பார்க்கறதுக்கு அழகாக இருக்க வெள்ளையா, ஆனால் ஒத்த காலோடு நிற்கிற, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு. யாராவது தேவர்களில் ஒருவன்தான் இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா? தேவர்களில் ஒருவன் இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா? இந்த பக்கம் அந்த மாட்டை பார்க்குறான். பசுமாட்டை பார்த்துட்டு சொல்கிறான், சுரபி அழாத, நான் உன்னை காப்பாற்றுறேன். உன்னை யார் அடித்தார்களோ அவனை நான் தட்டி கேட்கிறேன், நீ அழாதே. ஒரு அரசனுடைய வேலை என்ன தெரியுமா? தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை தட்டி கேட்கறது தான் அரசனுடைய வேலை. அதுக்காகத்தான் நான் அரசு நடத்துகிறேன்.
ஆட்சியாளன் என்ன பண்ணணும், எங்கே தப்பு நடந்தாலும் அந்த தப்பை உடனே தட்டி கேட்டு அந்த தப்பு இல்லாமல் தப்பு யாருக்கு இழைக்கப்பட்டதோ அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். அதை நான் செய்கிறேன், நான் குருவம்சத்தை சேர்ந்தவன், நான் செய்கிறேன். சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எவ்வளவு அழகான ஸ்டேட்மெண்ட். ஏஷ ராஜாம் பரோ தர்மோ. ஒரு ராஜாவுக்கு பரம தர்மம் என்ன? ஆர்த்தானாம் ஆர்த்தி நிகிரக. அவ்வளவுதான். ஆர்த்தானாம் ஆர்த்தி நிகிரக, இதுதான் அரசனுடைய பரம தர்மம். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை போக்குவதுதான் அரசனுடைய தர்மம். ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? ஏன் இப்படி நீங்கள் அடிக்கப்படுகிறீர்கள்? அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்னால நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் அடிக்கப்படுகிறீர்கள்? இப்ப அங்கேயும் ஒரு நீதி நியாயம் இருக்கு. ஒருத்தரை அடிக்கிறாருன்னா ஏன் அடிக்கிறாருன்னு காரணம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? காரணமே தெரிஞ்சுக்காம போய் அவர்கிட்ட நீ அடிச்சது தப்புன்னு சொல்லக்கூடாது. அவர் அடிக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணமா இருந்திருந்தா, இவர்கள் ஏதாவது பண்ணியிருந்தா அதை தெரிஞ்சுக்கணுமே, என்ன காரணம். அப்போ அந்த ஒத்த கால் காலை பேச ஆரம்பிக்கிறது. காரணம் தெரியல, காரணம் தெரியல. காரணத்தை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. துன்பங்கள் ஏன் வருகின்றனன்னு தேடி பார்த்தோம், துன்பங்கள் ஏன் வருகின்றனன்னு தேடி பார்த்தோம், காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. சில பேர் என்ன சொல்கிறார்கள், கேச்சித் விகல்ப வசனா ஆகுராத்மானம் ஆத்மனக தெய்வம் அந்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபு. துன்பத்துக்கு என்ன காரணம்னு தேடி பார்த்தோம். சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்னா, ஆத்மாதான் காரணம்னு சொல்லுகிறார்கள். அவரவர்கள் செய்த ஆத்மானம் அதுதான் காரணம்னு சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர்கிட்ட கேட்டால் தெய்வம், இந்த இடத்துல தெய்வம்ங்கிறது கோள்கள், அந்த கிரகங்கள்னு காரணம் சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர்கிட்ட கேட்டால் கர்ம வினைன்னு சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர்கிட்ட கேட்டால் இதுதான் பிரகிருதி, இயற்கைன்னு சொல்லுகிறார்கள். இது என்னன்னு காரணம் எங்களுக்கு புரியல. இன்னும் சில பேரை கேட்டால் தர்க்கவாதம் செய்யக்கூடியவர்கள். அப்ரதர்க்கியா நிதேர்ஷயாத் இதி கேஷ்வபி நிஷ்டயக. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, கடவுள் தான் காரணம்னு சொல்லுகிறார்கள். துன்பத்துக்கு யார் காரணம்னா, சில பேர் நாம் பண்ண கர்மவினை, சில பேர் இல்லை கிரகம் என்னை பிடிச்சிருக்கு, இந்த கிரகம் இங்கேருந்து பார்க்குறான், அந்த கிரகம் அங்கேருந்து பார்க்குறான், கிரகதோஷம். இன்னும் சில பேர் இல்லை, இது அவரவர்கள் விதி, இது சுழற்சி, பிறப்பு இறப்பு சுழற்சி. இன்னும் சில பேர் இல்லை, கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டார், அவருக்கு கண்ணே இல்லை, நான் தினம் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு நல்லதை கொடுக்காம பக்கத்து வீட்டுக்காரருக்கே நல்லதை கொடுத்துட்டார். இப்போ ஒவ்வொருத்தர் நமக்கு துன்பம்னா அந்த துன்பத்திற்கு ஏதோ ஒன்றை காரணம் சொல்கிறோம். அந்த துன்பத்திற்கு எது காரணம்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நீயே கண்டுபிடிச்சிக்கோ எது காரணம் அப்படின்னு அந்த காளை சொல்கிறது. இந்த பக்கத்தில் அந்த பசு அப்படியே ஆமாம்ப்பா நீயே கண்டுபிடிச்சிக்கோ காரணத்தை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் பரீட்சித்து பேசலாம். அந்த பேச்சை விட்டுவிடுங்கள். இந்த துன்பத்தெல்லாம் வர்ணித்தீர்களே, இந்த துன்பத்தை வர்ணிக்காதீர்கள். அதுக்கு ஒரு காரணம் சொல்றான் பாருங்கள். அதர்ம கிருதக ஸ்தானம் சூச்சகஸ்யாபி தத் பவேத். அதர்மத்தை வாயால் விவரிப்பது கூட தவறு. அதனால இந்த அதர்மம் துன்பம் இதெல்லாம் விவரிக்காதீர்கள், இதை வர்ணிக்க வேண்டாம். எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு நீ யாருன்னு. உனக்கு 4 கால் இருந்தது, தபக சௌச்சம் தயா சத்தியம் ஈதி. இந்த 4 தான் உன்னோட 4 கால். ஒன்று தபஸ், இன்னொன்று தூய்மை சௌச்சம், 3வது தயை மற்றவர்கள் மேல காட்டுற கருணை,
நாலாவது சத்தியம். இந்த 4 காலில் 3 கால் போயிடுது. இந்த 3 கால் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தபம் ஒரு காலம் இல்லையா, தபஸ். இந்த தபஸ் போனதுக்கு என்ன காரணம்னா ஸ்வயம். ஸ்வயம், சங்க, அதைஸ்தவ, இந்த 3 தான் காரணம். இந்த 3 இங்கே 3 சொல்லிட்டு இங்கே 3. தபஸ் போனதுக்கு என்ன காரணம்னா ஸ்வயம். என்ன ஸ்வயம்னு கேட்டால் ஸ்வயநலம் வந்தது, அதனால தபஸ் போயிடுத்து ஒரு கால். சரி, 2வது கால் என்ன போச்சு? சௌச்சம். சௌச்சம் தூய்மை இருந்திருக்கணும். இந்த தூய்மை தப்பான இடத்துல போய் சங்கம், இது தவறாக சேர்ந்த உடனே தூய்மையோடு தூய்மை இல்லாதது சேர்ந்தது, அதனால் இன்னொரு கால் போச்சு. இப்போ 3வதா இருந்தது தயை, எல்லார் மேலேயும் காட்ட வேண்டிய கம்பேஷன், கருணை. ஆனால் அந்த கருணை எப்போ போச்சுன்னு சொன்னால் அதைஸ்தவ, அந்த கருணை எப்போது உன்னிடத்திலிருந்து காணாமல் போச்சு? ஓன் கண்ட மூடக்கூடிய அளவுக்கு உனக்கு பிடிமானம். தயை என்ன? மற்றவர்களோடு அன்போடு இருப்பதுன்னா, என்கிட்ட இருக்கிறத அவர்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுன்னா, எனக்கே இது வேணும் அப்படின்னு நான் பிடிச்சி வச்சுட்டேன்னா அங்கே ஷேர் பண்ண முடியாது. அப்போ இந்த 3 தான்ப்பா 3 கால் போனதுக்கு காரணம். இப்போ ஒரே ஒரு கால் மிச்சம் இருக்குது, சத்தியம்ங்கிற ஒரு கால் மிச்சம் இருக்குது. இந்த காலெல்லாம் போனதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தன் இருக்கானே, அந்த கலி புருஷன்தான் காரணம். கலி புருஷனை கூப்பிடுறான். நீ இருக்கிற இடத்துல நல்லதே இருக்காது. நீ இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். லோபோ அன்ருத்தம், பேராசை இருக்கும், உண்மையின்மை இருக்கும், அன்ருத்தம் இருக்கும், சௌரியம் திருட்டு இருக்கும், அனாரியம் இருக்கும், மன்ஹம் இருக்கும், ஜேஷ்டோ, எவ்வளவு நாசுக்கா சொல்கிறோம் பாருங்கள். இதில் ஒன்னொன்றுத்துக்கும் நமக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியும், சில வார்த்தைகளுக்கு நமக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள். லோபம், கலிபுருஷன் இருக்கிற இடத்துல லோபம் இருக்கும், பேராசை. அன்ருத்தம், அன்ட்ரூத், சத்தியமின்மை, உண்மை சொல்லாமை, அந்த உண்மை இல்லாமல் இருக்கக்கூடியது இருக்கும். சௌரியம், திருடுதல், அது இருக்கும். அனாரியம், ஆரியம் அற்ற தன்மை, அனாரியம் அருவருப்பு தன்மை, வல்காரிட்டி, இதெல்லாம் தான் அனாரியம். நமக்கு ஆரியம்ங்கிற வார்த்தை தெரியும், அனாரியம்ங்கிற வார்த்தை தெரியாது. தெரியாதது கூட தப்பில்லை, தப்பான வார்த்தையை கொண்டு போய் அங்கே போட்டுருவாரோ செய்வோம். இந்த ஸ்கூல்லலாம் ஒரு பக்கத்தில் வார்த்தையை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஆப்போசிட் அப்படிம்பார்கள். அப்பர் அப்படின்னு எழுதினா லோவர் தான் ஆப்போசிட், சுப்பீரியர்னா இன்ஃபீரியர் தான் ஆப்போசிட். சுப்பீரியர்னு அங்கே எழுதிட்டு நம்ம அதுக்கு வேற ஒரு ஆப்போசிட்டை கொண்டு போய் போட்டோம்னா தப்பு இல்லையா? அந்த தப்பை தான் பண்ணுறோம். ஆரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு என்ன ஆப்போசிட்? இங்கே பரீட்சித்து சொல்கிறான் அனாரிய. ஆரியக்கு ஆப்போசிட் அனாரிய. ஆரியன்னா உயர்ந்தன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை அனாரிய. ஆனால் நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஆரியங்கிற வார்த்தைக்கு திராவிட அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம். ஆரியக்கு ஆப்போசிட் திராவிட இல்லை. நமக்கு மொழியும் தெரியல, ஜியாகிரபியும் தெரியல. ஏன்னா அனாரியங்கிறது சரியான தகுதியின்மை, வல்காரிட்டி, அந்த அர்த்தத்தில் வரும். ஆரியனா என்ன அர்த்தம்? உயர்வு. இப்போ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி குணா ஆர் பேஸ்ட் ஆன் தி கேரக்டரிஸ்டிக். தன்மை என்ன தன்மையோ அந்த அதை வச்சு வர வார்த்தை தான் ஆரிய அனாரிய. திராவிட ஜியாகிரபி, விந்திய மலைக்கு தெற்காக இருக்கிற பகுதி திராவிடம். இது ஜியாகிரபி ரிலேட்டட் வார்த்தை, இது கேரக்டர் ரிலேட்டட் வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு அது ஆப்போசிட்னு போட்டால் லாங்குவேஜும் சரியா தெரியல, கண்டென்ட்டும் சரியா தெரியல, ஜியாகிரபியும் சரியா தெரியல. அனாரியன் வார்த்தை இருக்கு. அனாரியம், நீ இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சௌரியம் இருக்கும், அனாரியம் இருக்கும், மன்ஹோ
நீ இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? பண்ண வேண்டிய கடமையை பண்ணாத ஒரு தன்மை இருக்கும். ஜேஷ்டா. நீ இருக்கிற இடத்துல ஜேஷ்டா இருப்பா. ஜேஷ்டா தேவி யாரு? மங்களமின்மை, மூத்தவள், அக்காள்னு சொல்றமே, அவ இருப்பா. ஜேஷ்டா இருப்பா. மாயா, மாயை இருக்கும். கலக, சண்டை இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நீ இருக்கிற இடத்துல இருக்கும். அதனால நீ என்னுடைய ராஜ்யத்திற்குள் வரக்கூடாது. என்னுடைய ராஜ்யத்திற்குள் உனக்கு நான் இடம் தரமாட்டேன். நீ வரக்கூடாது. உன்னை நான் விரட்டி அடிப்பேன். அப்ப அந்த கலிபுருஷன் கேட்குறான், இல்லை எனக்கு கொஞ்சம் இடம் எங்கேயாவது கூட. பரீட்சித்துக்கு இருந்த ஒரு தயை, கலிபுருஷன் இருக்கிற இடத்துல தயை போயிடும். ஆனால் பரீட்சித்துக்கு தயை இருந்தது. அந்த தயையில் போனா போகிறது, உனக்கு ஒரு 4 இடம் கொடுக்குறேன், ஒரு 4 இடம் கொடுக்குறேன். அந்த 4 இடத்துல மாத்திரம் நீ இருக்கணும். ஐ வில் கிவ் யூ 4 places. என்ன 4 placesன்னு கேட்டா, தஸ்மை ஸ்தானானி கலையே ததவ். இந்த கலிபுருஷன் கேட்டான், எனக்கு ஸ்தானானி ததவ், எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. சரி போய் தொலை, நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் இருக்கேன், கொஞ்சம் இடம் கேட்குற, உனக்கு 4 இடம் சொல்கிறேன். அந்த 4 இடத்தை தாண்டி நீ வேற எந்த இடத்துக்கும் வரக்கூடாது. கலிபுருஷன் என்னன்னா 4 இடம் சொன்னான். தூத்தம், பானம், ஸ்திரியக, சூனா. 4 இடம்பா. எந்த 4 இடங்கள்னு கேட்டால், எந்த இடத்திலேயெல்லாம் 4 விதமான தவறுகள் நடக்கின்றன, எங்க அவர்கள் சூதாடுகிறார்கள் அந்த இடம், எங்க மதுபானங்களை குடிக்கிறார்கள் அந்த இடம், எங்க பெண்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அந்த இடம், 4வதாக இருக்கிற இடம் எங்கே எல்லாம் உயிர்கள் வெட்டப்படுகின்றனவோ அங்கே. இந்த 4 இடம்னு சொல்லிட்டான். கலிபுருஷன் போகல, எனக்கு இன்னும் ஒரே ஒரு இடம் கூட. ஆசை யாரை விட்டது? யாருக்கு? கலிபுருஷனுக்கு ஆசை விடலை. இப்ப சிக்கலே அதுதான். கலிபுருஷன் எனக்கு 5வதா ஒரே ஒரு இடம் கூட, இன்னும் ஒரே ஒரு இடம், அமூனி பஞ்சஸ்தானானி, எனக்கு அதை கூட அப்படின்னு நான் கலி. பரீட்சித்து இப்படி யோசிச்சான். யோசிச்சுட்டு எந்த இடத்த கொடுக்கலான்னு பார்த்தான். அவன் நினைச்சான், அரசனா ஒரு இடத்த கொடுத்தோம்னா அந்த இடத்துலேருந்து தான் பொறாமை உருவாகிறது, அந்த இடத்துலேருந்து தான் காமம் உருவாகிறது, அந்த இடத்துலேருந்து தான் ஏமாற்றுதல் உருவாகிறது, அந்த இடத்துல தான் கொடுமை உருவாகிறது. அதனால அந்த இடத்த கொடுத்துடலாம். தத்தோ அன்ருதம் மதம் காமம் ரஜோ வைரம். என்னெல்லாம் உருவாகிறது ஒரு இடத்துல? அன்ருதம் பொய், மதம் நமக்கு தெரியும் மதம்னா என்ன, காமம், ரஜோ ரஜோ தன்மை, வைரம் வைரி பகைமை. அந்த இடத்த கொடுத்துடலாம். ஏன்னா அது ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கிற இடம்தான். இவன் கேட்குறான், அவனுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் இவன் பாட்டுக்கு அங்கே இருப்பான்னு நினச்சி கொடுத்தான். அவன் கொடுத்த இடம் என்ன? ஜாத்தரூபம் தங்கம். ஜாத்தரூபம்னா தங்கம்னு அர்த்தம். உனக்கு 5வது இடம் என்ன கொடுக்குறேன், நீ தங்கத்தில் தங்கிக்கோன்னா. அந்த தங்கத்திலிருந்து தான் இவையெல்லாம் உருவாகின்றன. பரீட்சித்து சொல்கிறான். கொஞ்சம் நீங்கள்லாம் கோபமாக பார்க்கறது தெரியறது. ஆனால் இது பரீட்சித்தோட ஸ்டேட்மெண்ட். என்ன பண்ணுறது? நீ போய் தங்கத்தில் தங்கிக்கொள்ளணும். அன்னைக்கு தங்க ஆரம்பிச்ச கலிபுருஷன் அங்கே இருந்து வியாபித்து 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 எல்லா இடத்திற்கும் பரவிவிட்டான். இந்த கலிகாலத்தில் எது காப்பாற்றும்னா கிருஷ்ணனுடைய திருநாமம் காப்பாற்றும் அப்படின்னு தான் பாகவதம் கண்டினியூஸ். இந்த கலியினுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்க வேண்டும்னா கிருஷ்ணனுடைய திருநாமம் காப்பாற்றும்.
எந்த ஜாத ரூபத்தில் கலி உட்கார்ந்திருந்தாலும் அந்த ஜாத ரூபத்தையே கண்ணன் பெயரை சொன்னால் கலிபுருஷன் அங்கே இருந்து எந்த தீங்கையும் செய்ய மாட்டான் அப்படின்னு தான். அதனால தங்கத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு பக்கத்தில் போனால் கலிபுருஷன் வரமாட்டான். கிருஷ்ணான்னு சொல்லாமல் தங்கத்தை பிடிச்சிருந்தா கலிபுருஷன் நம்மை பிடித்து கொள்வான். அப்போ எங்கெல்லாம் போய் நம்ம மனசில் இருக்கிற வக்ரங்கள் உட்காருகின்றன, இந்த வக்ரங்கள் போகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான். முதல்ல சொன்னாரே ஒரு பக்தி. எந்த மாதிரி பக்தி? அஹைத்துக்கிய பக்தி. ஹேத்து இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் பக்தி பண்ணணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய பக்தி. ரொம்ப அழகா திருநாவுக்கரசர் சொன்னார், எனக்கு மனித பிறவி வேணும். எதுக்கு வேணும்? உன்னை காணப்பெற்றால், இனித்தமுடன் தூக்கிய உன்னுடைய பொற்பாதத்தை காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. சேக்கிழார் சொல்வார், பக்தி எப்படி இருக்கணும், அடியார்களுடைய பக்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார், வீடும் வேண்டா விரலின் அன்பினர். அவர்களுக்கு என்ன வேணுமான்னா அங்கே போய் நின்று பகவானை அப்படியே கும்பிடலே அன்றி, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் நெறியினர். அவர்களுக்கு வீடு பேர் வேண்டாம், மோட்சம் வேண்டாம். அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் பகவானை கும்பிடுவது மாத்திரம் போரும். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். ஓடும் செம்பனும், பொன் மேலே போய் கலிபுருஷன் உட்கார்றான்னா வேண்டாம்ங்கிற மனசு வரும்போது, பகவான் வேணுங்கிற மனசு வரும்போது ரெண்டும் ஒன்றா தெரியும். ஒரு சின்ன கதை உண்டு இந்த ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவாருங்கிறதுக்கு. கணவன் மனைவி அவர்களுக்கு பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. தென் தே டிசைடட், சரி நாம் வானப்பிரஸ்தம் போகலாம். இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது முழு சந்நியாசம் இல்லை, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரைனிங். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். சந்நியாசம்னா விட்டுடணும், மனைவியை துறக்க வேண்டும், கணவனை துறக்க வேண்டும், ஸ்பௌஸ் கிடையாது. சந்நியாசம்னா எல்லாத்தையும் துறக்கணும். இப்போ வானப்பிரஸ்தம் போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் புறப்பட்டார்கள். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரைனிங் தானே, போகலாம்னு. இவர் என்ன பண்ணார், மனைவி தங்கத்து மேலெல்லாம் ரொம்ப ஆசை வச்சுருப்பா, அவளுக்கு பொன் பொருள் இது மேலெல்லாம் கொஞ்சம் ஆசை அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் வானப்பிரஸ்தம் புறப்படுறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தார், பாரு நகையெல்லாம் கொடுத்துரு, பட்டு புடவைலாம் சொல்லாத, அதையெல்லாம் மருமகள்கிட்ட கொடுத்துரு, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது, வானப்பிரஸ்தம் போகும்போது இதெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, நம்ம வெறுங்கையாக தான் போகணும் அப்படின்னு உபதேசம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த அம்மாவும் சரி சரின்னு கேட்டுகிட்டே இருந்தார். வானப்பிரஸ்தம் புறப்பட்டார்கள். அவர் கொஞ்சம் வேகமாக நடந்தார், அந்த அம்மா கொஞ்சம் மெல்ல நடந்தார்கள். அவர் என்ன நினச்சார், பத்தியா அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நமக்கு இன்ட்ரெஸ்ட், நம்ம வேகமாக போகிறோம் அப்படின்னு இவர் வேகமாக நடந்தார். அவர்கள் கொஞ்சம் பின்னால் மெதுவாக மென்மையாக நடந்து வந்தார்கள். அப்படியே போகிறச்சு அங்கே ஏதோ பளபளப்பாக மின்னிட்டு, என்னமோ மின்றதே அப்படின்னு பார்த்தார். பார்த்தா ஒரு சின்ன பீஸ் தங்கம் யாரோ போட்டிருக்கணும், எப்படி விழுந்ததோ தெரியாது. அடடா தங்கமாச்சே, பின்னால் அவள் வராளே, பார்த்தானா அவளுக்கு வீட்டில் வச்சுட்டு வந்த தங்கம்லாம் நினைவு வந்துடுத்துனா திரும்பி போயிட்டானா என்ன பண்ணுறது, அதனால் வானப்பிரஸ்தம் ஃபெயில் ஆகிடுமே, வேண்டாம் இதை அவள் பார்க்கக்கூடாது அப்படின்னு வேகமாக மண்ணை எடுத்து அப்படி மூடினார். காலாலேயே இப்படியும் அப்படியும் உரசி அந்த மண்ணை போட்டு மூடினார். அவருடைய அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமா தெரியாது, இவர் இதை பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா பக்கத்தில் வந்துட்டார்கள். என்னது அது, என்ன மூடுகிறீர்கள், என்ன நடந்தது அங்கே அப்படின்னு கேட்ட உடனே, வானப்பிரஸ்தம் புறப்பட்டுருக்கோம், தபஸில் இருக்கோம், பொய் சொல்லக்கூடாது, என்ன பண்ணுறது, பொய் சொல்லக்கூடாதுன்னு உண்மையை சொல்லிட்டார். ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு சின்ன பீஸ் தங்கம் கிடந்தது, அதை நீ பார்த்துட்டேன்னா உன் மனசு சஞ்சலப்படுமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை மூடினேன். அப்படியா? இந்தம்மா ஒரு கணம் அப்படி நின்றார்கள். உன் மனசில் திருப்பியும் தங்கம் நினப்பு வந்துடுது போல இருக்கேன்னு அவர் நினச்சார். அப்படியே ஷி டுக் அ ரைட் அபவுட் டர்ன், விடுவிடுன்னு வந்தபடியே நடக்க ஆரம்பித்தார். இவர் பத்தியா நினச்ச மாதிரி திரும்பி போகிறா, தங்கம் நினப்பு வந்துடுது.
ஒரு 10 அடி வேகமாக போன அந்த அம்மா வரும்போது இந்த ஸ்பீடில் வரல, இப்போ திரும்பும்போது அதே ஸ்பீடில் போன அம்மா அங்கே போய் நின்று திரும்பி பார்த்தார்கள். எதுக்கு அங்கே நிற்கிறீர்கள், வாருங்கள் வீட்டுக்கு போகலாம். நம்ம நினச்சா மாதிரியே வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாளே, என்னது இது அப்படின்னு மெல்ல, இல்லைம்மா நம்ம பரவாயில்ல, நீ தங்கத்தை மறந்துடு, நம்ம எப்படி போகலாம். நான் மறக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு தங்கம் மண் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியறதுன்னா நீங்கள் இன்னும் வானப்பிரஸ்தத்துக்கு ஆயத்தமாகலைன்னு அர்த்தம். ப்ளீஸ் கம் பேக். உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவா. ஓட்டை வச்சாலும், வீடு கட்டுற ஓட்டை வச்சாலும், பக்கத்தில் கோல்டு பிஸ்கெட்டை வச்சாலும், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் நெறியினர். அந்த மாதிரி பக்தி இருக்கணும்னு சொல்கிறதுக்காகவும், அந்த பக்தியை நம்ம மனசில் வளர்க்குறதுக்காகவும், நம்ம கேட்கலாம் எடுத்த எடுப்பில் வந்துருமா, பரிசுத்துக்கே வரலையே, நமக்கெல்லாம் அப்புறம் தானே வரும்னா, மெல்ல 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 நம்மை அந்த ட்ரெயினிங் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்காகவும் தான் சூத பௌராணிகர் பரீட்சித்துக்கு இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இல்லை, நைமிஷாரண்யத்து முனிவர்களுக்கும் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நமக்கும் சொல்லுவதாக தீர்மானம் செய்து இன்னும் 7 நாட்களுக்கு நமக்கு சொல்ல இருக்கிறார். சூத பௌராணிகரை மீண்டும் நாளை சந்திப்போம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு இன்றைக்கு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.